வரலாற்றின் மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியாளர் தனது நம்பிக்கைக்குரிய துணைவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். இது 1952 பொலிவியா. விக்டர் பாஸ் எஸ்டென்சோரோ நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த பணக்காரர் ஆட்சியை கவிழ்த்தார். அவர் வெள்ளி சுரங்கங்களை அரசுடைமையாக்கினார். பூர்வ குடிமக்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார். நிலங்களை ஏழை மக்களுக்கு பங்கிட்டார். மக்கள் அவரை வீரனாக கொண்டாடினார்கள். பல இராணுவ கலகங்களிலிருந்து தப்பித்தார். சில காலம் அவர் தோற்கடிக்க முடியாதவர் போல் தோன்றினார். ஆனால் அவர் ஒரு தவறு செய்தார். 3வது முறையாக அதிபராக போட்டியிட முடிவு செய்தார். இது அரசியலமைப்புக்கு எதிரானது. அவரது துணை அதிபர் ரெனே பாரியண்டோஸ் ரகசியமாக இராணுவ தளபதிகளுடன் சதி செய்தார். நவம்பர் 4ஆம் தேதி இராணுவம் அரண்மனையை சூழ்ந்தது. பாரியண்டோஸ் அவரை நாடு கடத்தினார். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக சொன்னார். ஆனால் ஜனநாயகத்தை உருவாக்கியவரையே வெளியேற்றினார். பொலிவியாவின் மிகப்பெரிய புரட்சியாளர் விக்டர் பாஸ் எஸ்டென்சோரோ